சொல்லாம் மக்களை வெல்கம் டு மதன் எக்ஸ்போர்ட் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சீக்கிரம் மிஷின் வந்து கிடைச்சிருக்கு. சிங்சன் தான் அந்த மிஷின் எடுத்து வந்திருக்கான். அதனால இந்த மிஷினை முடிக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். பிராங்க்லினே நமக்கு ஒரு பெரிய டாஸ்க் கிடைச்சிருக்குடே. பயங்கரமான பணம், 1,00,000 ரூபா காசு தரானாமா. அதுக்கு தேவையான பொருள் அவனே தரானாமா. நம்ம வேலையை முடிச்சா மட்டும் போதும். அதுவும் சின்ன பாம் பிளான்டிங் வேலை தான். முடிக்கிறியா? முடிச்சிடலாம் 1,00,000 காசு தான் தரானா. இருந்தாலும் பரவாயில்ல, பாம் பிளான்டிங் பொருள் அவனே தரானா, நமக்கு ஈஸியாக தான் இருந்திருக்கும். ஓகே, நான் அந்த வேலையை எடுத்துக்கிறேன். யார் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி நான் போய் மீட் பண்ணி வேலையை முடிச்சு டக்குன்னு வந்துடுறேன். சரி, ஓகே. நான் உனக்கு அந்த லொக்கேஷனை ஷேர் பண்ணுறேன். அங்கே போய் ஒரு 9 மணிக்கு வரை வெயிட் பண்ணு. அவங்க வந்துடுவாங்க. தேவையான பொருளை எடுத்துக்கிட்டு பார்த்து அப்பீல செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க. நீ வெயிட் பண்ணால் மட்டும் போதும். அப்புறம் நாளைக்கு தான் அந்த மிஷின் பண்ணுற மாதிரி இருக்கும். போயிட்டு வா ஃப்ராங்க்லினு. ஓகே சிங்சன், இப்போ எனக்கு இருக்கிற இந்த வேலை ஈஸியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடுறேன். முடிச்சுட்டு வேறு ஏதோ கூட பண்ணலாம். அவன் நம்ம உலகத்தை காப்பாற்ற வேண்டியது இருக்குது. பட் எல்லாமே ஏன் கூப்பிட்றாங்கன்னு தெரியுது. நான் தான் இழுத்து தான் போல, அதனால் கூப்பிட்றானுங்க. சரி, போயிட்டு வரேன். ஓகே, இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, வண்டி எடுத்துகிட்டு நம்ம சிங்சன் லொக்கேஷன் கொடுத்துருக்கோம். நம்ம தேட்டர் மாதிரி இருக்கும்ல, அந்த ஸ்டேஜுக்கிட்ட தான் போகணும். சூப்பராடே. ஏன்னா நம்மளை முடிச்சு கட்டுறானுங்க. நம்ம ஏன் அப்படி மிஷின்ஸ் கூப்பிட்றானுங்க அப்படின்னா, அவனுக்கு தப்பிச்சிடுவானுங்க. நான் தான் போலீஸை மாட்டுவேன். போலீஸ் என்ன சில டைம் கெட்டவன்னு நினைக்கிறானுங்க. பட் சில நல்ல விஷயத்துக்காக தான் இந்த மாதிரி விஷயமே பண்ணுறேன். பட் ஆனால் அவங்க புரிஞ்சுக்க மாட்டுறாங்க. ஓகே, நான் கார் எடுத்துகிட்டு தேவையான இடத்துக்கு போயிட்டே இருக்கிறேன். ஓகே, கார்லாம் எடுத்தாச்சு. டப்புன்னு போகலாம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஊருக்குள்ளே போயின்னு இருக்கோம். ஓகே, மேப்பில் மார்க் பண்ணிட்டு கரெக்டாக போவோம் ஜிபிஎஸ்ல வச்சுக்கிட்டு. ஏன்னா தப்பாக போய் சொருவி போடுவேன் எங்கேயோ வந்துட்டு. ஓகே, இந்த இடம் தான். இந்த இடத்துல அப்படியே மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அங்கே போனால் மட்டும் போதும். போட்டுக்கு டம்முன்னு போக வேண்டியது தான். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் சோசியல் மீடியா லிங்க்ஸ் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் 1,00,000 ரூபாய்க்கு இப்போ எத்தனை அடி வாங்க போகிறேன்னு தெரில, எவன்ட்டு அடி வாங்க போகிறேன்னு தெரில, கேஸ் ஆகுமோன்னு தெரில. பட் ஆனால் இது ஒரு சீக்ரெட் மிஷின் மாதிரி தான். எனக்கு தெரிஞ்ச கேஸ் ஆக வாய்ப்பு இல்லை. ஏன்னா கவர்மெண்ட்லேயே இந்த மாதிரி பண்ண சொல்லலாம். கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் பாப்பா என்ன நடக்குது யார் அப்படிங்கிறதான். இடத்துக்கு வந்தாச்சு. இது கொஞ்சம் ஆஃப் ரோட் ட்ரை பண்ணேன். பட் வண்டி கொஞ்சம் அடி வாங்குது. பட் இருந்தாலும் நம்ம வண்டி கொஞ்சம் சூப்பரான வண்டி இல்லையா, அதனால் அப்படியே போய்க்கான். ஓகே, இப்போ நம்ம போயின்னு இருக்கோம். ஓகே, இங்கே ஐயோ மேன் செட். ஓகே, வந்தாச்சு. அது எங்கப்பா வண்டி பயங்கரமாக அடி வாங்குதே. இதுக்கே செலவு வந்துடும் போலையே 1,00,000 ரூபாய்க்கு. என்னடாடே. ஓகே, வண்டி கொஞ்சம் நல்ல வண்டி ஆடுறதுனால. ஓகே, நம்ம பார்க் வேறு பண்ண வேண்டியது இருக்குது வண்டியை. இது பெரிய வேலையாக இருக்கும். ஏன்னா வண்டி நம்ம பார்க் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்ல. பார்க் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகிறனால அப்படியே ரோட்டில் விட்டுட்டு ஓடுண்டாடே. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? பார்க் பண்ணிட்டு நான் 9 மணி நேரம் வெயிட் பண்ணுமாம்மா. இப்போ தான் மணி 7 ஆகுது. நான் எப்படா 9 மணி நேரம் வெயிட் பண்ணி ஓகே சாரி, மணி 6:50 தான் ஆச்சு. 6:15 தான் ஆகுது. 9 மணி நேரம் வெயிட் பண்ணுறது கஷ்டம் தான். உங்களாடே எப்போ இருட்டி 9 மணிக்கு அந்த பொருள்லாம் நான் எடுத்துகிட்டு போய் எனக்கு தெரிஞ்சு அவங்களே நான் வீட்டிலேருந்து வைக்க சொல்லிடுறேன் நைட்டு. ஓகே, இதுதான் வந்தாச்சு. நிறைய பணம்லாம் வச்சுருக்காங்களே சூப்பரில். இந்த பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு நிறைய பாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு ராக்கெட் லான்ச்சருக்கான புல்லட்ஸ்லாம் கொடுத்துருக்கானுங்க. கண்ணை எடுத்துகிட்டு நம்ம மட்டும் போகலாம். பார்த்தீங்களா எவ்வளோ கட்டுக்கட்டாக பணம் வச்சுருக்காங்க. கட்டை கொஞ்சம் குறைச்சிருந்துருக்கலாம். இவங்க சில்லற காசெல்லாம் வச்சு அப்படியே சீன் போடுறதுக்காக கண்டுபானு எடுத்துக்குது. ஓகே, கொஞ்சம் டீலிங் பேசிட்டு வருவோமா? சொல்லுங்க மார்க்கு, ஏதோ ஒரு மிஷின் இருக்குன்னு சொன்னீங்க. பொருளை பார்த்தாலே தெரியுது வெடி வைக்கணும் அப்படின்ட்டு. சொன்னீங்கன்னா எந்த இடம் எப்போ அப்படின்னு சொல்லி நாங்கள் நாளைக்கு முடிச்சிடுவேன். டக்குன்னு முடிச்சுட்டு டக்குன்னு கிளம்பிட்டே இருப்பேன்ல. சொல்லுங்கள் என்ன நடக்குது அப்படிங்கிறது. நாளைக்கு காலையில் நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன். அந்த லொக்கேஷனில் ஒரு திருடனை தப்பிக்க விட போகிறாங்க. அதுவும் போலீஸில் இருந்தே ஏதோ ஒரு கருப்பாடு தான் பண்ணுது அந்த வேலையை. அதை நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல, பிடிக்கவும் தேவையில்ல, அவங்களுக்கு கொண்டுருங்க. ஏன்னா அதுக்கு மேலே அந்த கேஸை ஹேண்டில் பண்ண முடியாது. ரொம்ப பெரிய கேஸை ரொம்ப பிரச்சனையாக போயிடும் பிரச்சனை தெரிஞ்சா. அதனால் அவங்க அப்படியே முடிச்சிருங்க. அப்புறமேட்டு நாங்கள் க்ளீன் பண்ணிக்கணும். நீங்கள் முடிச்சுட்டு சொல்லுங்கள். ஏன்னா உங்கள் பேரில் அந்த மாதிரி செஞ்சால் எந்த பிரச்சனையும் அவ்வளோ ஆகாது. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் நீங்கள் ஒரு சொட்டையும் இருப்பான். அவனை நீங்கள் போட்டு தள்ளணும். அவங்க இல்லைனாலும் என்ன பண்ணுறீங்கன்னா பாம்பை வச்சுட்டு அந்த இடத்தையும் நாசம் பண்ணிடுங்க. எனக்கு தெரிஞ்சு அவன் ஓடிடுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா
நான் வரதை சொல்லியிருக்கேன். ஸோ கன்ஃபார்ம் ஓடி இருப்பான். ஸோ நீங்கள் அந்த இடத்த தரமட்டமாக நொறுக்கிட்டு வந்துடுங்க, அது போதும். இதுக்கு உங்களுக்கு 1 லட்ச ரூபா காசு உங்களுக்கு அனுப்பி விட்றேன். ஓகே, டீல் ஓகே தான். ஸோ காசு கொஞ்சம் கம்மி தான், பட் இருந்தாலும் பரவாயில்ல, நான் இப்போதைக்கு பண்ணிக்கிறேன். ஸோ என்கிட்ட காசு இருக்குது, பட் இருந்தாலும் இந்த மாதிரி வேலை செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஓகே, இந்த பொருள் எல்லாத்தையும் நான் இப்போதைக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ நீங்களே எங்கள் வீட்டில் வச்சிட்டிங்கன்னா நாளைக்கு காலையில் போய் வேலையை சுமூகமாக முடிச்சிடுவேன். ஸோ ஓகே, நான் கிளம்புறேன். ஓகேவா, நான் கிளம்பிட்டே இருக்கேன். டாட்டா. ஓகே மக்களே, நிறைய பணம் இருக்குது, ராக்கெட் லான்ச்சர், புல்லட், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் நமக்கு வரப்போதே. ஸோ பத்திரமா வச்சுக்கிட்டு நாளைக்கு அந்த மிஷினை முட்டிக்கணும். ஓகே, நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சுமூகமான மிஷின் தான் இது. ஸோ அவ்வளோ பெரிய மிஷின்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு பிரச்சனை போல். ஸோ அவனை போட தரணும். ஸோ கேஸ் வராது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நாம் கொஞ்சம் தப்பிச்சிருவோம். ஸோ நிலாலாம் நல்லா இருக்குல்ல. ஸோ நீங்களும் பாருங்களேன், இந்த நிலாவோட மேல் சூப்பராக இருக்குல்ல, வியூவே வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஓகே, நாளைக்கு காலையில் அந்த இடத்துக்கிட்ட போயிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, எனிவேஸ் இந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ பயங்கரமான அப்படிலாம் இல்லை. ஸோ வந்திருக்கோம், அங்கே தான் கூட்டமாக நின்று நாயும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. என்ன டீ குடிக்கலையான்னு பேசியிருக்கானுன்னு தெரில, பட் இந்த பேசிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட முக்கியமான விஷயம், நம்ம ஃபோட்டோ எடுக்க போகிறோம். அவனுங்க யார் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வேணாமா, அதனால் அவங்க போட்ட சொன்னாங்க. ஸோ இந்த கருப்பாடு தெரிஞ்சுக்கிட்டு போட்டுட்டோம் அவங்க. ஸோ இப்போ நம்ம கொல்ல தான் போகிறோம். ஸோ அங்கே போய் என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்த்துட்டு வரலாம். ட்ரெயின் சீட்லாம் புக் பண்ணியாச்சா? கரெக்டாக நான் போய் இறங்கினோடனே அங்கே ட்ரெயின் இறக்கணும் ஒழுங்கா, ஓகேவா? இல்லைன்னா நீங்கள் எல்லாம் அவ்வளோ தான் காசை கொடுத்தா என்ன பண்ணீங்க? டாக்டரே, கரெக்டாக ஆளெல்லாம் செஞ்சு வச்சையா இல்லையா? கரெக்டாக பண்ணியிருந்தா தான், இல்லைன்னா நான் காட்டிப்பேன், ஓகேவா? இப்போ அங்கே ஃப்ளைட்டு வேறு புக் பண்ணிச்சான்னு தெரியல, கரெக்ட் டைமுக்கு போகலன்னா நான் மாட்டிப்பேன், ஓகேவா? நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க, நீங்கள் போயிட்டே இருங்க. ஸோ அங்கே ட்ரெயின் வேறு எனக்கு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் மாட்டிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நான் பிரச்சனையில் எல்லா வேலையுமே செஞ்சு முடிச்சேன். ஸோ நீங்கள் தப்பிச்சா போதும், தேவையான பணம் கொடுத்துட்டீங்க. அதிகமாக என்ன பிரச்சனை வரப்போகுது? நீங்கள் கிளம்புங்க ஜாலியா. நீங்கள் போங்க சார், நான் பார்த்துக்கிறேன். போலீஸ் கண்ட்ரோலில் நம்ம பக்கம் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் போங்க, நான் பார்த்துக்குறேன். எல்லா வேலையும் பார்த்தாச்சு. இன்னும் நீங்கள் போனால் கரெக்டாக ரசிக்க வைக்கோங்க. இந்த பணம் எனக்கு போதும். ஆஹா, மண்ணே. ஓகே, இப்போ வந்து எனக்கு என்னமோ பேசிகிட்டு இருக்கானுங்க. தூரத்தை வந்து பார்த்தாச்சு. ஸோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு உள்ளே போய் அடிப்போமே. உள்ளே போயெல்லாம் நான் ராக்கெட் லான்ச்சர் எடுத்து கொடுத்துருக்கான். ஸோ இங்கேருந்து ஒரு ஃபோட்டோ கிடச்சக்குன்ட்டு ஏன்னா ஜூம் போட்டுக்கலாம், ஏன்னா ஒரு மண்டையை வச்சாச்சும் கண்டுபிடிப்பார்ல. ஸோ இங்கே ஒரு அதனால தான் சேவ் பண்ணுருவான். ஸோ இல்லைங்க, ஓகே சேவ் ஆயிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் ஃபோன் கொஞ்சம் மற்ற குவாலிட்டியில் தான் இருப்பேன். ஓகே நெக்ஸ்ட் அப்படியே போவோமா? ஓகே, சேவ் ஆக மாட்டேங்குது. சேவ் ஆகிட்டாப்புல. அடுத்தது நம்ம டாக்டர் அண்ணே டாக்டர் அண்ணே என்ன அண்ணன் தெரிய மாட்டுறாரு. அண்ணே டாக்டர் அண்ணே, ஓகே அங்கே தான் தெரியுறாரு. ஸோ நம்ம ஃபோட்டோ எடுக்கணும். என்னை பார்க்க மாட்டானு காட்ஸ் வச்சுருக்கானுங்க, டப்பா காட்ஸு. சுத்தமாக எவனும் என்னை பார்க்கல. மேலே ட்ரெயின்லாம் போகுது பார்த்தீங்களா? ஸோ ஏன்னா கீழே பார்த்துட்டு அங்கே இங்கேயும் சுற்றி அன்சைடு பார்த்துட்டு இருக்கானுங்க. ஸோ எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஸோ எல்லாத்தையும் சேவ் பண்ணிட்டு நம்ம ராக்கெட் லான்ச்சரை எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா பேர பசங்கள்லாம். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா ராக்கெட் லான்ச்சர் அவ்வளோதான். இப்போ வந்து எய்ம் பண்ணிட்டு வர சூழலே எல்லாம் காலி ஆயிடுவானுங்க கன்ஃபார்ம். ஹோமிங் லான்ச்சராக வச்சுருக்கேன். புல்லட் எடுத்து அதான் அந்த கரெக்டாக அங்கே தான் இருக்கேன். நான் சத்துருணும்ல. ஸோ பூம், பையன் காலி. ஸ்டக் ஆகுதா? ஓகே, விடுங்க பையன் காலி. ஸோ கார்ட்ஸ் இருக்கானுங்க. ஸோ இப்போ அவங்களும் காலி நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ட்ரெயினும் போயிருச்சு. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு கேஸும் வராதுன்னு தான் சொன்னாங்க. ஸோ இருந்தாலும் வராது, யாராலையும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. இது காடு, காட்டில் ஒரே ஒரு ரோடு, அந்த ரோட்டில் இவனுங்க இருக்கானுங்க. ஸோ ஓகே, ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம தான் இனி எனக்கு தான் பணம் பார்த்தீங்களா கருகவே இல்லை, மற்றதெல்லாம் வெடிஞ்சிருச்சு. பணம் அப்படியே இருக்குதுங்க. ஸோ இந்த பணத்தை எடுத்துக்கிட்டால் எனக்கு எத்தனையோ மில்லியன் கிடச்சிருமில்ல. ஸோ பட் இருந்தாலும் இதெல்லாம் அங்கே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இவனுங்க மட்டும் என் ஆசைக்காக நான் எரிக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இவங்களை ஃபோட்டோ பிடிச்சிக்கலாம். அண்ணனுங்க 2 பேர் தான். இந்த ஆள் தான் தப்பிக்க போகிற கேங்ஸ்டரான், பைத்தியக்காரன் நாய் சத்து போய் கிடக்குது. இப்போ அந்த போலீஸ்காரன் இவன் தான் போல. ஸோ ஓகே, இவன் தான். ஸோ டாக்டர் அந்த பக்கம் படுத்துருப்பாரு. தம்பி நீ தானாது சத்து போயிட்டியாப்பா, என்னப்பா பண்ணுறது? ஐயோ தம்பி. ஸோ எல்லாத்தையும் போட்டு அடிச்சிருக்கேன். டாக்டர் அங்கே படுத்துட்டுருக்காப்புல. ஓகே, அண்ணனை ஃபோட்டோ பிடிச்சிப்போமா? ஸோ ஒரு பேச்சுக்கு ஒரு ஃபோட்டோ பிடிச்சிப்போம். ஸோ நம்ம எப்பயும் தொழில் சுத்தம்
ஸோ ஓகே அதனால நம்ம ஒரு ஃபோட்டோ பிடிச்சிட்டு 2 பேர்த்தையும் ஒரு ஃபோட்டோ பிடிப்போமா, அவ்வளோதான். ஓகே ஃபோட்டோ பிடிச்சியாச்சி. ஓகே 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 தம்பிங்க படுத்துட்டானோ. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அங்கே இருக்காரு. ஓகே இங்கே எங்கப்பா இந்த இடத்துல அடைச்சி வச்சிருக்கானுங்க, எதுக்கு அடைச்சி வச்சிருக்கானுங்க எனக்கும் அப்படி தெரியல, பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே இங்கே ஒருத்தர் இருக்கான் டாக்டரு, இங்கே ஓகே 3 பேர் 2 கார்ட்ஸ் இருக்கானுங்க. ஓகே பயங்கரமாக அடி விழுந்துருப்பானுங்க. நம்மக்கிட்ட செரிக்கான் இருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம எல்லாத்தையும் ஊற்றி 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 கொல்லப்போ எல்லாத்தையும் எரிக்க போகிறோம். ஸோ இதுதான். ஸோ இந்த இடத்த கருக்கி அப்புறம் அவங்களுக்கு கால் பண்ணால் வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. சாம்பல் எடுத்துகிட்டு போட்டுமே, எதுக்கு பணத்தை கொடுத்துக்கிட்டு. ஸோ சாம்பலோடு எடுத்துகிட்டு போங்க, ஜாலியாக இருங்க. ஸோ காருக்கு அன்சைடு ஒருத்தர் இருக்காப்ல. ஸோ அவனே ஓகே டாக்டர் அண்ணே உங்களுக்கு பெட்ரோல் வாசனை ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ் பண்ணுங்க. ஓகே அங்கே கொஞ்சம் இருக்காரு. ஸோ அங்கே அவரையும் படே கன்ஸ் புல்லட்ஸ்லாம் நிறைய கிடைக்குது. ஓகே தம்பி அவ்வளோதான். இப்போ வந்து நாம சுட போகிறோம். இந்த கண்ணை வச்சு இப்படி சுடணும். ஓகே அவ்வளோதான். பற்றிக்கு போட்டு அவ்வளோதான் பற்றிக்கிட்டாரு. நான் பற்றிக்க போகிறோண்டோ, நான் கொஞ்சம் சூப்பர் ஹியூமன், அதெல்லாம் எனக்கு ஆகாது. ஓகே தம்பி உங்களோட சூப்பர் சொல்லுவான். ஓகே பற்றிக்கிச்சு. இப்போ நாம் போயிட்டே இருக்கலாம். ஸோ எங்கடா எதுவும் ஆகலை. இப்போ அதே மாதிரி எல்லாத்தையும் பற்ற விட்டு நாம் பாட்டு கிளம்புவோம். தம்பி பற்றிக்கிச்சு. இப்போ இவங்களும் கருக ஆரம்பிச்சிருவானுங்க. அவ்வளோதான் ஆரம்பிச்சிட்டானுங்க. அவ்வளோதான். இப்போ நாம் அப்படியே எல்லாத்தையும் பற்ற விட்டு ஓட வேண்டியது தான். ஓகே முடிஞ்சு. ஸோ அவ்வளோதான் பற்ற ஆரம்பிச்சிட்டானுங்க. நம்ம வேலை இங்கே முடிஞ்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்ததாக அப்படியே அந்த கையோடு இங்கே வந்துட்டேன். இந்த இடத்துல தான். ஸோ ஒளியெல்லாம் இல்லை, சும்மா வந்திருக்கேன். ஏன்னா என்னை பற்றி தெரிஞ்சிருச்சு. ஸோ இவங்க இருப்பானான்னு தெரில. ஸோ இந்த இடத்தையாச்சும் புகைச்சி விட்டு போகலான்னு தான் வந்தேன். ஸோ பரவாயில்ல, இது ரொம்ப சிம்பிளான மிஷினாக இருந்திருக்கு. ஸோ என்னால் காசு நிறையாவே சம்பாதிக்க முடியும் இந்த மாதிரி மிஷின்லாம் கொடுத்தா. ஆனால் அடிக்கடி இதே மிஷின்ஸ் பண்ணிட்டு இருந்தால் போர் அடிக்கும்ல. ஓகே அடுத்து டூர்லாம் போகலான்ற ஒரு பிளானிங்கில் இருக்கேன். பைக் வாங்க போகிறேன். ஸோ பாப்போம். ஆல்ரெடி பைக்ஸ் இருக்குது. ஸோ ஒரு சூப்பரான பைக் வாங்கணும்ல. ஓகே இங்கே இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு என்னை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே எனக்கு தெரிஞ்சு இது பண்ணல. ஓகே எனக்கு தப்பான்னு நினச்சிட்டானுங்களா? டே தம்பி நான் யாருன்னு தெரியுமா? வாய் ஒட்ட ஒரு குத்துக்கு சொத்துட்டானா தம்பி. ஓடுறா அவ்வளோதான், ஓடிட்டே இருங்க. ஓகே ஓகே உள்ளேருந்து அவங்க துரத்திட்டு போகிறதுக்குள்ள இங்கே 2 பேர் வந்துட்டாங்க. இங்கே பாடி கார்ட்ஸ் பாய்ஸில் போடுவாங்கன்னு பார்த்தா கேர்ள்ஸில் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 2 அக்கா வந்து சுட்டுட்டு இருக்காளுங்க. ஸோ அவங்க கோட்டில் தான் போகிறோம். ஸோ அதான் அந்த அக்கா பயங்கரமாக எய்ம் எடுத்து போதே. பட் நான் ஒரு புல்லட் படம் எடுத்து ஓகே பட்டுருச்சு விடுங்க. ஸோ வாய்ப்பு பேசுறதுக்குள்ளே நம்மளை அடிச்சுட்டாங்க. ஒரு அக்கா ஆல்ரெடி விழுந்துட்டாங்க நினைக்கிறேன். ஓகே ஒன்று விழுந்துருச்சு, இன்னொன்று இருக்காங்க. ஸோ அவங்களையும் அவ்வளோதான் காலி. ஓகே 2 பேருக்கு அவுட்டுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் காலி ஃபினிஷ் ஐ திங்க் கெஸ். அவ்வளோதான் 2 பேர் காலி. இப்போ இவங்க மொட்டத்தில் இருக்கானான்னு மட்டும் பார்ப்போம். ஏன்னா இருந்தால் பரவாயில்ல, இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே ஓடு எங்கா யாரும் இங்கேயும் எதுவுமே இல்லை. ஓகே இங்கேயும் யாரும் இல்லை. ஸோ எங்கேயும் ஒளிஞ்சிட்டு இருக்கானா அப்படின்னு பார்ப்போம். ஸோ மொட்டத்துலேயும் இருக்கானா? மொட்டத்தில் எங்கே இருக்க தம்பி? எங்கே தான் இருக்க? ஸோ பையனை காணாம, எனக்கு தெரிஞ்சு அவன் ஓட்டம் போல சொன்ன மாதிரியே. ஸோ அவனை நெக்ஸ்ட் டைம் இது சொன்னால் கொள்ளலாம். ஏன்னா இந்த மிஷினோட இது முடிஞ்சு இந்த இடத்த பார்த்து விட்டுனா அப்புறம் திரும்பிலாம் சும்மா பார்த்தா கொல்ல மாட்டேன். நான் ஏன் கொள்ளணும்? ஓகே நம்மக்கிட்ட பாம் இருக்கா? இப்போ விசிற வேண்டியதா எல்லா இடத்துலையும். ஏன்னா நிறையா பாம் கொடுத்தாப்புலையா. ஸோ விசிற வேண்டியதை நம்ம இஷ்டத்துக்கு. ஆல்ரெடி நம்மக்கிட்ட நிறையா கன்ஸ் இருக்கும். இப்போ இதெல்லாம் இருந்தால் என்ன பண்ணுறது? எல்லாத்தையும் விசிறுவேன் தான். அது இந்த வண்டிக்காரன் அண்ணே நம்மளை பார்த்து பயப்படணுண்ணே. இப்போ ஓடு. ஓகே இந்த இடத்துல ஏதோ டியூப் போட்டு வச்சுருக்காப்புல. ஓகே இந்த இடத்துலையும் போடுறா. ஓகே நெக்ஸ்ட் அங்கே கொஞ்சம், அப்புறம் அங்கே கொஞ்சம், அண்ணன் மேலே ஒன்று போடலாமா? ஓகே பார்த்துட்டானுங்க. ஓகே ஸோ நெக்ஸ்ட் அங்கே ஒன்று. ஸோ எல்லா இடத்துலையும் போட்டுட்டு பயங்கரமாக மாஸ் காட்ட போடுறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜென்ரேட்டர் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் போட்டுருவோம். ஸோ வித்தியாசமாக வச்சுருக்கான். சூப்பராக இருக்குது. இடமே கொஞ்சம் வெட்ட வெளியாகவே இருக்குது. இப்போ நம்ம வெடிக்க வைக்க போடுறோம். போடுறா இப்போ வெடியை டொமில்னு. அவ்வளோதான் முடிஞ்சு எல்லாம் வெடிக்குது. அவ்வளோதான். அடே சூப்பரா எல்லாமே காலி. இல்லை அவ்வளோதான் நம்ம கம்பெனியே காலி. ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த இடத்துல கொஞ்சம் அடிப்படலை, இப்போ அடிபட்டுரும். ஸோ போடுறா அவ்வளோதான். ஸோ மிஷினை முடிச்சாச்சு. தேவையான காசு ஆல்ரெடி வீட்டுக்கு கொடுத்துட்டாங்கல்ல. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மதன். அண்ட் நம்ம GTA 5 இருக்கிற ஃப்ராங்க்லின், சின்சான் இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.
அண்ட் எதாவது சொல்லணும்னு நினச்சிங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், சொல்லணும்னாலும் ஒரு ஹாய் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.